லகது ரஅய்து நபியக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம வமா யஜிது மினத் தகலி மா யம்லஉ பிஹி பதனஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய நபியை நான் பார்த்து இருக்கிறேன். மட்டகரமான பேரித்தம்பளம் கூட கிடைக்காமல் அவர்கள் அப்படியே தங்களுடைய வயிறு நிரம்பாமல் இருந்ததை நான் பார்த்திருக்கிறேன் என்று சொன்னார்கள் நுஅமான் பின் பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த இடத்துல என்ன குறிப்பிடுகிறார்கள் என்றால் தகல் என்று சொல்கிறார்கள். தகல் என்று சொன்னால் பேரித்தம்பழத்திலேயே ஆக மட்டகரமான ஒரு பழம். அதை யாருமே சாப்பிட விரும்ப மாட்டார்கள். இப்பொழுதும் கூட நம்ம பேரித்தம்பழத்திலேயே உயர் ரகமான பழம் எது, டேஸ்ட் எதில் குறைவு, சாஃப்ட் எதில் கூட குறைய, இப்படியெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் அந்த தக்கல் என்ற பேரித்தம்பழம் இருக்குதே, அது யாருமே சாப்பிட விரும்ப மாட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலேயே. இப்போ நம்ம இந்தியாவில், ஸ்ரீலங்காவில் இப்போ நம்ம நாட்டினுடைய பேரித்தம்பழத்தை யாரும் சாப்பிட விரும்புகிறதே இல்லை. வெளிநாட்டிலேருந்து பேரித்தம்பழம் வரணும், அதுவும் இப்படி இருக்கணும், களிமா பேரித்தம்பழமாக இருக்கணும், கருப்பாக இருக்கணும், நீட்டமாக இருக்கணும், சாஃப்டாக இருக்கணும், எல்லாம் தனித்தனியாக இருக்கணும், சேர்ந்து இருக்கக்கூடாது, ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், இப்படியெல்லாம் நம்ம நினைக்கிறோமா இல்லையா? ஆனால் நாம் இதை இப்படி நம்ம நினச்சி இன்றைக்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். பேரித்தம்பழத்தை நோன்பு திறப்பதற்காக, அதுவும் எப்பொழுதும் நம்ம உணவாக சாப்பிடுவதும் இல்லை. பேரித்தம்பழத்தை இஃப்தாருடைய நேரத்தில் ஒரு பேரித்தம்பழமோ அல்லது மூன்றோ அல்லது மூன்றுக்கும் மேற்பட்ட பேரித்தம்பழங்களையோ முன் உணவாக சாப்பிடுவதற்கு தான் நம்ம இவ்வளோ போராட்டங்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீடு எப்படி இருந்தது என்றால், ஆக மட்டகரமான பேரித்தம்பழம் தக்கல் என்ற வகை, அந்த பேரித்தம்பழம் கூட கிடைக்காமல் அவர்களுடைய வயிறே நிரம்பாமல், மா யம்லஉ பிஹி பதனஹு, அவர்களுடைய வயிறு நிரம்பாத அளவுக்கு அவர்கள் இருப்பதை, சுருண்டு கிடப்பதை நான் என் கண்ணால் நான் பார்த்திருக்கிறேன் என்று நுஅமான் பின் பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டின் நிலைமை இப்படி இருந்தது என்பதை நாம் இந்த ஹதீஸின் மூலமாக தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம்.